சீதாபதி ராம 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 ராம. போன தடவை மைக்கு ப்ராப்ளம் ஆகிப்போச்சு. மைக்கு சார்ஜ் கம்மியாயிடுச்சு, அதனால நின்று போச்சு. நாம் இப்போ மறுபடியும் விட்ட இடத்துலேருந்து பார்க்கலாம். அதாவது தான் சமேதான் மகாபாகன், தான் சமேதான் மகாபாகன் உபலப்திய வசுத்தம. வசுத்தமராகிய பீஷ்மாச்சாரியார் அங்கே வந்த மகாத்மாக்களுக்கு பூஜை பண்ணுறார். முதல் வந்தால் மகாத்மாக்களுக்கு தான் பூஜை பண்ணணும். பகவானே வந்திருந்தா கூட மகான்களுக்கு தான் பூஜை பண்ணணும். அப்போது விஷ்ணுவரத பராயண அந்த அப்படியேப்பட்ட பாண்டிய தேசத்து அரசன் அந்த இந்திரத்யும்னன், அந்த ராஜா அகஸ்தியர் வந்த போது எழுந்துக்கல, பூஜை பண்ணாதனால தானே அவர் யானையா சபிக்கும்படி ஏற்பட்டது. மகான்கள் வந்தால் பாதி பூஜையில் அப்படியே எழுந்துக்கணும். எழுந்தால் மகாத்மாக்கள் தான் முதல்ல வணங்கணுமா, அப்புறமா தான் பகவானுக்கு நமஸ்காரம் பண்ணணுமா. அப்படி இருக்கும்போது முதல் மகாத்மாக்களை வழிபடுறார், மகாத்மாவுக்கு பூஜை பண்றாரு. எப்படி பூஜை பண்ண முடியும்? இட்ட கை இட்ட காலா இருக்கும்போது, அம்பு படுக்கல இருக்கும்போது அவர் எப்படி பூஜை பண்ண முடியும்னா, அவர் பூஜையாமாச தர்மஜா தேசகால விபாகவித்து, எந்த தேசத்துல எந்த காலத்துல எப்படி பூஜை பண்ணுன்ற தர்மம் அவருக்கு தெரியுமா. தர்மஜா, தர்மம் தெரிந்தவர்களுக்கு சிறந்தவர். அதனால விபாகவித், அதனால அந்த தேசத்து காலத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த மகான்களுக்கு பூஜை பண்ணாராம் பீஷ்மாச்சாரியார். அதுக்கு பிறகு கிருஷ்ணனுக்கு பூஜை பண்றாரு. கிருஷ்ணன் யாரு? பரமாத்மா. அதனால கிருஷ்ணம் தத் பிரபாவக்ஞா ஆசீனம் ஜெகதீஸ்வரம். கிருஷ்ணனுடைய பிரபாவம் தெரிஞ்சவர் இவர். அதனால பகவான்னு தெரிஞ்சதுனால ஆசீனம், ஜெகத்துக்கே ஈஸ்வரனா இருக்கக்கூடிய பகவான் ஆசீனம் ஜெகதீஸ்வரம். அவருக்கு மட்டும் ஹிருதயத்துல வச்சு பூஜை பண்ணாராம். ஹிருதிஸ்தம் பூஜை யாமாச மாயையா உபாத்த விக்கிரகம். அவன் சச்சிதானந்த சுரூபனாச்சு. நம்மள மாதிரி பாஞ்சபௌதிக சரீரமா அவன் மாயால ஒரு மனுஷர் எடுத்துட்டு இப்போ இப்படி நாடகம் நடிக்கிறான் பகவான். அதனால ஹிருதயத்துல வச்சு பூஜை பண்ணாராம் கிருஷ்ணருக்கு மட்டும். அவங்களுக்கு வாக்கால நமஸ்காரம் பண்றதோ, எப்படி நமஸ்காரம் பண்றதோ அப்படி பூஜை பண்ணுமோ, மகான்களுக்கு அப்படி பூஜை பண்ணாராம். வசிஷ்ட இந்தர் பிரமதா திரிதஹ கிருத்சமுதோ அசிதஹ அக்ஷிவான் கௌதம அத்ரிஷ்ட கௌஷிக அத சுதர்சனஹ, இவங்களாம் வந்திருக்காங்க. அப்புறம் கஷ்யபர் அங்கிரசர் இவங்களாம் வந்திருக்காங்க. அப்புறமா பிரம்மராதர் ஆகிய சுகாச்சாரியர் வந்திருக்காரு. இவங்க அத்தனை பேருக்கும் பூஜை பண்ண வேண்டிய முறையில பூஜை பண்ணாரு யாரு? பீஷ்மாச்சாரியார். தேசகால விபாகத்தை அந்த தேச காலத்துக்கு ஏற்ற மாதிரி தர்மத்தை பூஜை பண்ணாரு. ஆனா கிருஷ்ணனுடைய பிரபாவம் தெரிஞ்ச, பகவான் தெரிஞ்சதுனால ஹிருதயத்துல வச்சு பூஜை பண்ணாராம். அவன் தான் அகம் ஹிருதி சன்னிவேஷ்டன்னு எல்லாம் ஹிருதயத்துல வாசம் பண்ணக்கூடியவன். அதனால அப்படி ஹிருதயத்துல வச்சு பூஜை பண்றாரு. ஹிருதிஸ்தம் பூஜை யாமாச மாயா உபாத்த விக்கிரகம். இந்த ஸ்லோகம்லாம் படிக்கும்போது என்ன ரசமா இருக்கு பாருங்க பா. அப்படி அப்போ முதல் மகான்களுக்கு பூஜை பண்றார், அடுத்தது பகவானுக்கு பூஜை பண்றார். அதுக்கு அப்புறமா தான் தன் பேர குழந்தைகளை பார்க்கிறார் பாண்டவர்ல. எடுத்ததுமே மகான்கள்லாம் உதாசீனப்படுத்திட்டு பகவான் உபாதாசீனப்படுத்திட்டு தன் குழந்தைகள் தன் பேரங்கள் தான் முக்கியம் அப்படின்ட்டு சொந்தம் கொண்டாடக்கூடாது. அங்க தன் உறவுகள்லாம் அப்புறம்தான். முதல்ல மகான்களுக்கு, அப்புறம் பகவானுக்கு. அதுக்கு பிறகு அந்த தர்மம் தெரிஞ்சதுனால எப்படி முறையா பூஜை பண்றாரு பாருங்க. அதுக்கு பிறகுதான் தன்னுடைய பேர குழந்தைகளை பார்க்கிறார். பாண்டுபுத்திரான் உபாசீனன் பிரசய பிரேம சங்கதான்னு அப்பியாசஷ்ட அனுராக அந்தி பூதேன சக்ஷுஷா. பாண்டுபுத்திரான் உபாசீனன் பிரசய பிரேம சங்கதான். அவர்லாம் தூரக்க நிக்கிறாங்களாம் அந்த கண்ணீர் விட்டு கொண்டு. நம்மளால் தானே இந்த பீஷ்மர் கொல்லப்பட்டார் அப்படின்னு அவர் ஆசையா அழைக்கிறாராம். வாங்கடா, ஏன்டா தூரம் நிக்கிறீங்க, கிட்ட வாங்கடா அப்படின்னு. கிட்ட வாங்கினா அந்த பாண்டவர்கள் அப்படி கிட்ட வராங்களாம். வினயத்தோட பிரசையா பிரேம சங்கதான்னு கைகூப்பி கொண்டு வினயத்தோட கண்ணீர் விட்டு கொண்டு தேம்பி தேம்பி அழறாங்களாம் பாண்டவர்கள். இவருக்கும் கண்ணில் கண்ணீர் மல்கு. அந்தி பூதேன சக்ஷுஷா, அந்த கண்கள்ல நீர் அப்படியே மறைக்க, அப்படி கண்கள் சரியா பார்க்க முடியாம அப்படி தவித்தரலாம். பிரேமையினால ஒருத்தர் அழுது கொண்டிருந்தாங்களாம். தடவி கொடுத்தாரலாம். தாத்தாவை ஆசையா தடவி கொடுக்குறாங்க. தாத்தா
அப்படியே தன்னுடைய கைகள்லாம் அம்புகள் பொத்தப்பட்டிருக்கு, அப்படியே தடவி கொடுக்குறாரு. அந்த பாண்டவர்கள் ஆசையை தடவி கொடுக்குறாரு. பிரேமையினால ஒருத்தர் அப்படி புலகாங்கிதம் அடைந்து கண்களில் கண்ணீர் மல்க அப்படி பார்த்து கொள்கிறார்கள். கண்களில் கண்ணீர் தடைபட அப்படி பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. அந்தி பூதேன சக்ஷுஷா. அப்போதான் பார்த்து, நான் வயசானவன், இப்போ நான் கடைசி காலத்தில் நான் போகிறத பற்றி எனக்கு கவலை இல்லை. ஆனால் நீங்களாம் வாழ வேண்டிய பசங்க. ஆனால் நீங்கள் வாழ்நாளில் சந்தோஷமாகவே இல்லையே, நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சிட்டீங்களே நீங்கள். அஹோ கஷ்டம் அஹோ அந்நியாயம் எச்சோயம் தர்மநந்தனாக. தர்மத்தில் ரமிக்கின்ற உங்களுக்கு வந்த கஷ்டம்லாம் அநியாயமாக வந்தது கஷ்டம். ஏன்னா நீங்கள் நேர்மையாக நடக்கக்கூடியவர்கள், தர்மாத்மாக்கள், தர்ம நந்தனாக, தர்மத்தில் ரமிப்பவர்கள். பீமன் கூட கொஞ்சம் கோவப்படுவான், ஆனால் தர்மபுத்திரருக்கு அடங்கி போயிடுவான், தர்மத்திலிருந்து மீற மாட்டான். அப்படியேப்பட்ட பாண்டவர்கள், அவர்களுக்கு கஷ்டம் வந்ததெல்லாம் அநியாயம்தான். அநியாயமும் உங்களுக்கு கஷ்டம் வந்தது. ஜீவிதம் நாற்பத கிருஷ்ணம் விப்ர தர்ம அச்சுதாசிரியா. வாழத்துக்கே வயிற்று பாட்டுக்கே பிச்சை எடுத்து சாப்பிட்ற நிலைமை உங்களுக்கு ஏற்பட்டது. நீங்கள் பிராமணர்ல ஆசிரிச்சவர்கள், தர்மத்தை கடைபிடித்தவர்கள், சாக்ஷாத் விப்ர அச்சுதா பக்தர்களை கை நழுவ விடாதவனாகிய பகவானை ஆசிரித்தவர்கள் நீங்கள். அப்படிப்பட்ட உங்களுக்கு இப்படிப்பட்ட கஷ்டங்கள் வரலாமா? வரக்கூடாது அல்லவா? ஆனால் உங்களுக்கு கஷ்டம் வந்துடுச்சே அப்படின்னு வருத்தப்படுறார். ஜீவிதம் நாற்பத கிருஷ்ணம் விப்ர தர்ம அச்சுதாசிரியா. அதான் சொல்றார், சம்ஸ்திதே அதிரதே பாண்டு பிரதா பால பிரஜாவது. சம்ஸ்திதே அதிரதே பாண்டு, அதாவது பாண்டு மகாராஜன் இறந்த பிறகு இந்த குழந்தைகளை யாரை குந்தி தேவி தான் காப்பாற்றணும். இந்த மாத்ரா தேவி இருக்காலே, அவர் 2வது மனைவி, அவரிடத்துல மோகம் பண்ணிட்டு, அது ஒரு ரிஷியினுடைய சாபம். நீ ஒரு ஸ்திரீ உன்னுடைய மனைவி இடத்தில் சேரும் போது நீ உயிரை இழக்க கடவாய் அப்படின்ட்டு ஒரு சாபம். அதாவது மிதுனத்தில் இருக்கும்போது ஒரு தம்பதிகளை ஒரு அடிஸ்டர், அது மான் ரூபத்துல ரமிச்சிருந்தாங்க, அவர் அடிச்சிட்டாரு பாண்டு மகாராஜன். அதனால வந்த சாபத்தினால அதே மாதிரி நீ மனைவியோட சேரும்போது, அவன் மான் ரூபத்துல ரிஷி பத்தினியும் சந்தோஷமா இருந்தாங்க. அது மான் ரூபத்துல ரிஷி இருப்பாங்க எப்படி தெரியும்? அவர் மான் நினைச்சு வேட்டையாடிட்டாரு, பானத்தெல்லாம் தச்சிட்டாரு பாண்டு மகாராஜா. அதனால அவர்கள் சாபம் கொடுத்துட்டாங்க, நீ அதே ஒரு மனைவியோடு சேரும்போது நீ உயிரிழக்க கடவாய். அதனால மாத்ரா தேவி ஒரு நாள் அப்படி தலை துவட்டி கொண்டு அழகா தலை குளிச்சுட்டு அழகா நடமாடும்போது அவளுடைய மோகத்தினால மயங்கி அவள் எவ்வளவு தொடுத்தும் கேட்காம அவளிடத்தில் சேர போனதுனால பாண்டு மகாராஜா உயிரிழந்துட்டார். உயிரிழந்த போது உடனே என் கணவன் என்னால் உயிரிழந்தார், அதனால் நான் உடன்கட்டை ஏறியதுன்னு சொல்லிட்டு மாத்ரா தேவி தன்னுடைய 2 குழந்தைகள் நகுல சகாதர்களை குந்தி இடத்துல ஒப்படைச்சிட்டு அவர் பாட்டுக்கு உடன்கட்டை ஏறிட்டார். அவருக்கு அந்த 2 குழந்தைகளுக்கு அந்த தாய் ஞாபகமே அவர் கூட தானே தாயா இருந்து அப்படிக்க ரட்சித்தலாம். யுஷ்மக்குதே பகுன் கிளேஷான்னு, அதாவது பால பிரஜாவதுகு குழந்தைகளை, அந்த 2 குழந்தைகளும் தன்னுடைய குழந்தைகளாக, தனக்கு 3 பிள்ளைகள், அந்த 2 குழந்தைகள் தன் குழந்தைகளா வச்சு வளர்த்தாலாம். அந்த தாய் இனிமேல் அவள் மாத்ரா தேவின்னு ஒரு தாய் இருக்கதே மறக்கும்படி குந்தி தேவி தான் நம்ம தாய் அப்படின்ற அளவுக்கு அவங்களுக்கு ஆதரவு கொடுத்து, அந்த பீமன், அர்ஜுனன், தர்மபுத்திரன் 3 பேரை தன்னுடைய தம்பிகளாக கண்ணும் கருத்துமாக அப்படி பாதுகாத்தார்கள் நகுல சகாதேவிகள். அதனால அந்த 5 குழந்தைகளை காப்பாற்றுறதுக்கு பல கஷ்டங்கள் அனுபவிச்சா. திருதராஷ்டிரனுடைய ஆதரவு கிடையாது. காட்டுல இருந்து வரா, இப்போ ஒரு விதவியா வரா, தன்னுடைய கணவனை இழந்து 5 குழந்தைகளை வச்சு எப்படி காப்பாற்ற முடியும்? விதுரர் தான் ஆதரவு கொடுத்தாராம், விதுரர் பீஷ்மர் தான் ஆதரவு கொடுத்தாங்க. இவன் தன்னுடைய குழந்தைகளை கண்ணும் கருத்துமா பார்க்கறான், ஆனா தன்னுடைய தம்பி குழந்தைகளை பச்சை மிளகா மாதிரி பார்க்கறான் திருதராஷ்டிரன். அதனால இவனுக்கு விஷம் வச்சு கொள்றது, இது போல பல சதிகள் பண்றாங்க. இவர்களை பார்த்தா கிட்ட சேக மாட்டாங்க. ஆனா அவர்களுக்கு அஸ்திர பயிற்சி கிருபாச்சாரியர் மூலமாக, அதுக்கு பிறகு துரோணாச்சாரியர் மூலமாக இதெல்லாம் ஏற்பாடு பண்றது யாருன்னா பீஷ்மாச்சாரியர் தான் பண்ணார். அதனால்தான் அவங்களுக்கு கண்ணீர், அந்த பிரேம தொண்டை கத்கதம் உண்டாகி எங்களை அப்படி வளர்த்தாரே இந்த பீஷ்மாச்சாரியார். விதுரருடைய ஆதரவும் பீஷ்மாச்சாரிய ஆதரவு தான் அந்த குழந்தைகளுக்கு ஒரு தைரியம். அந்த குழந்தைகள் நல்லா வளர்ந்தாங்க. இல்லைன்னா அதான் சொல்றேன்,
இவன் எப்படி வளர்க்குதுன்னு கவலைப்பட்டு அவ்வளோ துன்பங்கள் அனுபவிச்சாலாம். யார்? குந்தி தேவி. யுஷ்மர்க்குதே பகுன் கிளேசான்னு பிராப்தா தோகவதி முகு, குழந்தைகள் உடையவளாகி அவள் எப்படி அது வாழ முடியும் அப்படின்னு பீஷ்மாச்சாரி இதெல்லாம் சொல்றாரு. உங்கள் நிமித்தமாக பல துன்பங்களை அனுபவித்தால் உன் தாய் என்னைக்கு மறக்காதீங்க. தாய் தான் எல்லாமே. உன் தாய் இல்லைன்னா இன்னைக்கு நீங்க கிடையாது அப்படின்னு. விஷ்ணு குதே பகவன் கிளேஷான்னு பிராப்தா தோகவதி முகவும். ஆனா ஒன்று தெரிஞ்சுக்கோ, உங்க துன்பத்துக்கு காரணம் துரியோதனோ துச்சாதனோ கர்ணனோ சகுனியோ கிடையாதுப்பா. சர்வம் காலகிருதம் என்றே பவதாம்ச எதப்பிரியம் எத் அப்பிரியம். உங்களுக்கு பிரியமில்லாத விஷயங்கள்லாம் நடந்தது சர்வம் காலம், விதியின் வாசம். இந்த ஜென்மத்துல நீங்க தர்மநந்தனர்களா இருக்கலாம், பிராமண ஆசைத்தவர்களாக பிராமணர் ஆசைத்தவர்களாக இருக்கலாம். ஆனா முன் ஜென்மத்துல என்ன பாவம் பண்ணன்னு யாருக்கு தெரியும்? அதுக்கு முன் ஜென்மத்துல என்ன பாவம் பண்ணன்னு தெரியும். அந்த காலமானது நம்ம கர்ம வினைகளின்படி பாபத்துக்கு ஏற்ற துன்பங்களையும் புண்ணியத்துக்கு ஏற்ற சுகத்தையும் கொடுக்கின்றது. அது அந்த காலத்தை மீற யாராருக்கும் சக்தி கிடையாது. அதுதான் சர்வம் காலகிருதம் என்றே. அதனால துரியோதனன்ற ரூபத்திலேயோ இல்லை கர்ணன்ற ரூபத்திலேயோ நமக்கு துன்பங்கள் வருது. ஆனா உண்மையிலேயே பார்த்தா எல்லாம் காலத்தினால் நடக்கிறது. அந்த காலம் மட்டும் எதெல்லாம் சொல்லணும், நம்ம கர்ம வினைகளின்படி அந்த காலம் கரெக்டாக அந்தந்த சமயத்தில் நம்ம பாபத்துக்கு ஏற்ற தண்டனையை கரெக்டாக அந்த சமயத்தில் கொண்டு வந்து கொடுத்துரும். அதனால அந்த காலத்தை மீற யாருக்கும் சக்தி இல்லை. ஒரு நிமிஷம் கூட நம்ம பின்னுக்கு போக முடியாது. போன காலம் போனது தான். இது நாம மட்டும் இல்லை, 33 தேவர்களும் அப்படிதான். தேவர்களுக்கு அதிபதியாகிய இந்திரனும் பிரம்மதேவரும் எல்லாரும் காலத்துக்கு உட்பட்டவர்கள் தான். ச பாலோ எத்பஷே லோகோ வாயோரிவ கணாவலிகி. ஒரு காற்றானது மேகத்தை சதறடிக்குதுன்னு மேகத்தின் இஷ்டம் கிடையாது. அந்த காற்று இஷ்டப்படி தான் மேகம் சதறடி. மேகம் அங்கே போனோமா இங்கே போனோமா எங்கே போனோன்றது காற்று இஷ்டப்படி தான் அது செல்லுதே தவிர அதுக்கு சுயமா இயங்க சக்தி கிடையாது மேகத்துக்கு. அதுபோல மனுஷனுக்கு அந்த காலத்தின் வசப்படி தான் அவன் செயல்படுவானே தவிர அவனுக்கு சுதந்திரமா செயல்பட சக்தி கிடையாது. ஈவன் தேவாதி தேவர்கள் கூட பிரம்மதேவர் கூட அந்த காலத்துக்கு உட்பட்டவர் தான். அவருக்கும் பிறப்பிறப்பு உண்டு. அதனால சபாலோ எத்வசே லோகோ வாயோரிவ கணாவலிகி அப்படின்னு சொல்றாரு. ஆனா ஒண்ணு புரிஞ்சுக்கோ, அந்த காலம் சரி, காலத்தினால்தான் நமக்கு துன்பங்கள் வருது அப்படின்னா பகவானை எதுக்கு வழி வர்றது? அந்த துன்பத்துல வரப்போது விதிதான் வழியது அப்படின்னா விதி பிரகாரம் நடக்குதுமே. நான் ஏன் பகவானை வழி பண்ணணும், நான் ஏன் பகவான் நாம சொல்லணும் அப்படின்னா அப்படி இல்லை. அந்த காலத்தையும் பகவான் கையாயுதமா உடையவன், சக்கராயுதம். அந்த காலச்சக்கரத்தையும் தன்னுடைய கையாயுதமாக தன் இஷ்டப்படி ஆட்டி வைக்கக்கூடியவன் பகவான். ஆனா அந்த பகவான் சங்கல்பத்தின்படிதான் காலமும் இயங்குது. ஆனா எல்லாருக்கும் வந்த துன்பம் உங்களுக்கு வந்தது. ஆனா மற்றவங்களுக்கு விமோச்சனம் கிடையாது. ஆனா கிருஷ்ண பக்தர்களுக்கு விமோச்சனம் உண்டு. அதான் இங்க சொல்றேன். நகசிய கஷ்டித் ராஜன் உமான் பேத விதிச்சிதம் எத் விஜிக்ஞாசையா யுக்தா முஹ்யந்தி கவயோபிகி. எந்த பகவானை புரிஞ்சிக்க முயற்சி பண்ற மகாத்மாக்கள்லாம் குழம்பி போறாங்களோ முடியாது. அந்த பகவானுடைய அபிப்பிராயம் என்னன்னு தெரியும் உனக்கு. ஆனா அவங்க கூடவே தான் இருக்கிறான் கிருஷ்ணன். ஆனா எல்லாம் இவனுடைய சங்கல்பத்தின்படி பூமி பாரத்தை குறைக்கிறதுக்கு இப்படிப்பட்ட பகைகள் உண்டானாதான் பூமி பாரத்தை குறைக்க முடியும். துஷ்ட ராஜாக்களை வதம் பண்ண முடியும். ஏன்னா அசுரர்கள்லாம் ராஜாக்கள் ரூபத்துல வந்திருக்காங்களாம். தமோதியா ராஜா. அந்த ராஜாக்கள் மனுஷ ரூபத்துல ராஜாக்களை வந்தவங்களாம் யாரும் நிறைய பேர் அசுரர்களாம். அவர்ல பூமிக்கு பாரமா இருக்கக்கூடியவர்களாம் அதர்மிஷ்டர்கள். அவர்ல வதம் பண்ணணும்னா அப்போ 2 பேருக்கும் சண்டை முடிவிட்டாதான் முடியும், பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும். அதனால அந்த பகை என்ற தீயை கொண்டு எப்படி 2 மூங்கில் ஒன்று வராசி அந்த தீயானது இந்த மூங்கிலையும் அழிச்சிடும் அந்த மூங்கிலையும் அழிச்சிடும், மொத்த காட்டையும் எரிச்சிடுமோ, அது மாதிரி பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்குள்ள பகை என்ற தீயினால எல்லாரையும் ஒன்னா சேர்த்து துஷ்ட ராஜாக்கள் எல்லாரையும் ஒன்னா சேர்த்து குருஷேத்திரத்துல மொத்த பேரும் பூமி பாரத்தை குறைச்சார். மொத்த பேரும் வதம் பண்ணார். அது மாதிரிதான் ஜராசந்தன் 17 தடவை 23 அக்ஷய சேனைகளை கொண்டு வந்தாலே அத்தனை பேரும் வதம் பண்ணார். இவங்களாம் பூமிக்கு பாரமானவர்கள். அவர்களாம் வதம் பண்ணார். ஜராசந்தனையும் வதம் பண்ணார் பீமனை வச்சு. அது மாதிரி பூமிக்கு பாரமா இருந்த அசுரர்களை எல்லாம் வதம் பண்ணார் பகவான் துவாபர யுகத்துல. அதனால அந்த பகவானுடைய சங்கல்பம் என்னதென்று அறியாது நம்மளாம் என்ன தெரியும் நம்மளுக்கு பகவான் என்ன நினைக்கிறான்னு. ஹஸ்ய கர்ஹிச்சித் ராஜன் புமான் வேத விதிச்சிதம்
எத் விஜிக்ஞாசியா யுக்தா முக்கியந்தி கவயோபிகி. பெரிய பெரிய மகாத்மாக்களே, ஞான திருஷ்டியுடைய மகாத்மாக்களே குழம்புறாங்களாம். வியாசருக்கே புரியாதான் கிருஷ்ணர் அடுத்தது என்ன செய்ய போறான்னு. அப்போ யாருன்னா இவன் தான், இந்த திருடன் அந்த இருக்கான் பார், நிக்கிறான் பாரு. ஏஷவை பகவான் சாக்ஷாத் ஆத்யோ நாராயண புமான் மோகையன் மோகையன் மாயா லோகம் கூட சரதி விஷ்ணுஷு. தன்னை மறைச்சிண்டு எல்லாரையும் மோகிக்க செய்ய கொண்டு தன் மாயால தன்னை மறைச்சிருந்து இந்த யாதவ குலத்துல வாசம் பண்றானே இந்த பரமாத்மா. ஏஷவை பகவான் சாக்ஷாத் ஆத்யோ நாராயண புமான். ஆதி நாராயணன் தான்டா இந்த கிருஷ்ணன், வேற யாரும் இல்லடா, உன் கூடவே இருக்கானா அவன் தான்டா. இவனுடைய மகிமை யார் அறிவாங்கன்னா அஸ்யானுபாவம் வேத குஹ்யதமம் சிவக தேவரிஷி நாரதா பகவான் சாக்ஷாத் பகவான் கபிலோன்றுப. இவனுடைய ரகசியத்தை சிவபெருமான் அறிவாராம். நாரதர் தெரியுமா, அவர் அடுத்தது என்ன செய்ய போறான்னு நாரதருக்கு தெரியுமா, சிவபெருமானுக்கு தெரியுமா, தேவரிஷி நாரதர் தெரியுமா, சாக்ஷாத் பகவானாகிய கபில வாசுதேவருக்கு தெரியுமா, வேற யாருக்கும் தெரியாதான் கிருஷ்ணருடைய ரகசியம். அவருடைய அபிப்பிராயம் என்னன்னு சிவபெருமானுக்கு. ஏன்னா வைஷ்ணவானம் யதா சம்புகம்னு சொல்றது முதல் தர வைஷ்ணவர் இல்லையா அவரே, அவருக்கு தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. அப்ப பீஷ்மருக்கு தெரிஞ்சுக்கிறதுல இது. அப்ப பீஷ்மருக்கும் தெரியும். 12 பாகவதர்ல பீஷ்மரும் ஒருத்தர், அவருக்கு தெரியும், மற்றவங்களாம் அறிய மாட்டார்கள். கிருஷ்ணன் என்ன செய்யறான்னு, இது கிருஷ்ணனுடைய சங்கல்பம்னு யாருக்கும் தெரியாது. என்னமோ விதிகளால் நடக்குது, இல்ல துரியோதனன் தான் காரணம், கர்ணன் தான் காரணம், சகுனி தான் காரணம் அப்படின்னு சுட்டி காட்டினா அது பிறகு எல்லாம் கிருஷ்ணனுடைய சங்கல்பம், பகவானால் நடக்கிறது அப்படின்னு புரிஞ்சுக்கோ. தஸ்மாதிதம் தெய்வ தந்திரம் வியவசிய பரதர்ஷப அஸ்யானு விகிதோ அநாதாக அநாதா நாதபாகி பிரஜா பிரபு. அதனால அனாதைகளா இருக்கிற மக்களை நீ தான் போய் காப்பாற்றணும். இது தெய்வ சங்கல்பம் என்று தெரிந்து கொண்டு என்ன பண்ணும் நீ இதெல்லாம் தெய்வ சங்கல்பத்தால் நடந்தது. இந்த போர்லாம் தர்ம யுத்தம் நடந்தது. துஷ்டர்ல பகவான் வரலாம், சிஷ்ட பரிபாலனம் பண்றான். அதனால பகவானுடைய சங்கல்பம் தெரிஞ்சுட்டு நீ என்ன பண்ணணும், இந்த அனாதைகளா இந்த ராஜ்யத்தை ஏத்துக்க மாட்டேன்னு நீ பிடிவாதம் பண்ணாத. முதல்ல போய் ராஜ்யத்தை ஏத்துண்டு மக்களை காப்பாற்ற வழிபாரு, தர்மமா பரிபாலனம் பண்ண இந்த ராஜ்யத்தை அப்படின்னு பீஷ்மாச்சாரிய உபதேசம் பண்றார். ஏஷவை பகவான் சாக்ஷாத் ஆத்யோ நாராயண புமான். அவன் யார் தெரியுமா, ஆதி நாராயணன்டா. அவனுடைய சங்கல்பத்தின்படிதான் எல்லாம் நடந்ததுன்னு புரிஞ்சுக்கும். அப்படின்னு சொல்லி எம்மன்யசே மாதுலேயம் பிரியம் மித்திரம் சுகருத்தமும் அகரோ சச்சிவம் தூதம் சௌஹൃദாதத சாகர் சாரதியும். அவனை என்ன மாதுலேயம், எங்க அம்மாக்கார பையன் அப்படிப்பட்ட அதாவது என்னன்னா எங்க அத்தை புள்ள, எங்க மாமா புள்ள அப்படின்னு உறவு கொண்டாடினு இருக்கீங்க. எம்மன்யசே மாதுலேயம் பிரியம் மித்திரம், பிரியமுள்ள நண்பன் அப்படின்னு அர்ஜுனன் நினைச்சுக்கிறான். உங்களுக்கெல்லாம் நண்பனா பழகணும், பிரியமுள்ளவனா பழகணும். சுகருத்தமும் நலன் விரும்பிகளுக்குள் சிறந்தவனாக திகழ்ந்தான். உங்களுக்கு அவ்வளோ நலன் விரும்பிகள் நிறைய, எந்த பலனை எதிர்பார்க்க உங்களுக்கு நிறைய அவ்வளோ நலன்கள் செய்திருக்கிறான். அப்படிப்பட்ட சௌலபியமா பழகக்கூடியதுனால அவனை என்ன பண்ண மந்திரியா போட்டுட்ட. மந்திரியா அவன் இடத்துல ஆலோசனை கேட்கிற சுலபமும் அந்த அளவுக்கு பழகக்கூடியவனா இருக்கிறதுனால அவனை மந்திரியா, அவன் பகவான் அல்லவா, அந்த அளவுக்கு தன்னுடைய மாயினால ஒன்று மனுஷனா நினைக்கும்படி பகவான். இப்போ பீஷ்மர் சொன்னதால ஞாபகம் வரும். அடுத்த நிமிஷம் தன் மாயியால பகவான் என்ன பண்ணும், பாண்டவர்களை மாற்றிடுவோம். அப்போதான் லீலைகள் பண்ண முடியுமா, உறவு கொண்டாடின்னு லீலைகள் பண்றதுக்கு இப்படி பண்ணுவான் பகவான். மன்யசைன்னா நீ நினைச்சுன்னு இருக்கிற இப்படி என்னன்னா மாதுலேயம், நம்ம அம்மாங்கார பையன் அம்மான் செய், அதாவது என்னன்னா நம்ம தாய் மாமனுடைய புள்ள, வசுதேவர் புள்ள, நம்ம அத்தை புள்ள அப்படின்னு நினைச்சுன்னுக்கிற கிடையாது. அவன் பகவான். ஏஷவை சாக்ஷாத் பகவான் ஆத்யோ நாராயணன், ஆதி நாராயணன். இவன் அந்த ஆதி நாராயணன் தான் கிருஷ்ணனா வந்திருக்கான். திருட்டு கிருஷ்ணன், கபட நாடக சூத்திரதாரி. மோகையன் மாயா லோகம் கூடஸ்தரதி விஷ்ணுஷு. அந்த மோகிக்க செய்யக்கூடியதுல மோகனன் ஆகும் மாயால. அப்படி இருக்கிறான் கிருஷ்ணன். அதான் சொல்றது சச்சிவம்னா மந்திரியா அவன் உங்களுக்கு ஆலோசனை சொல்லக்கூடியவனா இருந்தான். நீங்க இட்ட வயல்ல செய்யக்கூடிய ஒரு வேலைக்காரனா தான். அவ்வளவு சௌஹൃദமா போயிட்டான், அவ்வளவு சுலபமா போயிட்டான் பகவான். எம்மன்யசே மாதுளையும் சுஹൃத் மித்ரம் பிரியம் மித்ரம் சுஹൃத்தமும் அகரோ சச்சிவம் தூதம். அவனை தூது செல்ல அனுப்பிச்ச, உத்தியோகபுரத்துல தூது செல்றாரு பகவான் அஸ்தனாபுரத்துக்கு, பாண்டவர்களுக்கு பாகம் பிரிச்சு வாங்கறதுக்கு தூது செல்றாரு. அப்போ விதுரருக்கு அனுகிரகம் மட்டும் வந்துட்டாரு. அங்க போய் பல வேலைகளை பண்றாரு. உத்தியோகம்னா அதான் உண்மையான உத்தியோகம்.
அங்க போய் கர்ணனுக்கு போய் இது வரைக்கும் தெரியாத ரகசியத்தை உடைச்சு அவனை பலவீனமாக்குனாரு. குந்தி இடத்துல போய் என்ன பண்ணாரு, அங்க போய் 2 வாரம் கேளுன்ட்டு அங்க களம் விட்டு வந்துட்டாரு. விதுரரை வந்து நைஸா அங்க இருந்து கலப்புறதுக்கு அவங்க வீட்டுல போய் சாப்பிட்டாரு. துரியோதனுக்கு அவன் மேல கோபம் வரணுக்கு துரியோதன வீட்டுல சாப்பிடல. என்னென்னலாம் வேலை பண்றான் பாரு பகவான். தூது சென்னா ஒழுங்கா தூது போயிட்டு சொல்லிட்டு வர வேண்டியது தானே. பல வேலைகள் பண்ணோம் பாண்டவர்களுக்கு அனுகூலமாக. ஏன்னா பாண்டவர்கள் வந்து என்னன்னா ஆணுகூல்யன சங்கல்பம் பிரதிகூலசிய தான் சரணாகதி பாவம். கிருஷ்ணனுக்கு அனுகூலமா தான் வாழ்க்கையை நடத்தினார்கள். அப்போ பக்தர்களுக்கு அனுகூலமா பகவான் நடக்க மாட்டானா? அப்போ அந்த பக்தர்களுக்கு அனுகூலமான வேலைகளை கரெக்டா செய்வான், அந்த உத்தியோகத்தை கரெக்டா செய்வான். அதான் உத்தியோக பருவங்க. அது மாதிரி தூது சொல்றான் பகவான். அவரு 5 கிராமங்களாவது கொடு, 5 வீடுகளாவது கொடு, ஊசி முனை இடமும் தரமாட்டேன், எழுந்து நடன்றான். அப்படியா, சரி அப்படி சொல்லி கட்டி போட பார்த்தாங்க. பகவான் விஸ்வரூபம் காண்பிச்சு கண்ணு தெரியாத திருதராஷ்டிரனுக்கு அந்த கண்ணே வந்தது. அவரு அப்புறம் சொல்றேன், உன்னை பார்த்து இந்த கண்களால வேற எதையும் நான் பார்க்க விரும்பலன்னு சொல்லி கண்ணை அழிச்சு உடனே பகவான் மறுபடியும் திருதராஷ்டிரன் கண்ணை குருடு ஆகிட்டார். அதுதான் உன்னை பார்த்து இந்த சரீரம் இந்த கண்களால் வேற எதுவும் பார்க்க விரும்பல. அதனால திருதராஷ்டிரன் கட்சியில மோட்சம் அடைந்தார். பகவத் தர்ஷனம் ஒரு தடவை சாட்சாத்காரம் கட்சிக்குது. விஸ்வரூபத்தை பார்த்தது. விஸ்வரூபம்னா பலவிதமான விஸ்வரூபம். அர்ஜுனனை காட்டின விஸ்வரூபம் வேற, பலி சக்கரவர்த்தி காட்டின விஸ்வரூபம் வேற. 1000 கைகள் 1000. இங்க வந்து பலி சக்கரவர்த்தி காட்டின விஸ்வரூபம் வேற. சங்க சக்கர கதாதாரியா 8 கைகளோட பெரிய ரூபத்தை காண்பிச்சார். அவர் வந்து 1000கணக்கான தலைகள் 1000கணக்கான கைகளை காண்பிச்சது யாருன்னா அர்ஜுனனுக்கு. தேவானம் இதுக்கு முன்னாடி பார்த்ததில்ல, இதுக்கு பின்னாடி பார்த்ததில்லை, அப்படியேப்பட்ட ரூபம். அதுபோல இங்க காட்டின விஸ்வரூபம் வேற. ஒரு மகா பிரகாசமா பெரிய விஸ்வரூபம் காட்டினார். இங்க துரியோதனன் கட்டி போட நினைச்சானே அந்த அஸ்தனாபுரத்துல. அதனால பக்தர்களுக்கு காண்பிக்கிற விதம் வேற, மற்றவங்களுக்கு காண்பிக்கிறது வேற விதமா. சரி, அந்த மகா பிரகாசமா இருக்க அந்த ரூபத்தை எல்லாரும் கண்ணை பார்க்க முடியாம அப்படியே கண்களை மூடிக்கொண்டார். ஆனா திருதராஷ்டிரன் மட்டும் ஞான கண் அவனுக்கு கிடைச்சது, கண் கிடைச்சது. அப்போ பார்த்தான், திருதராஷ்டிரன் பார்த்தார். சரி, அப்படி உத்தியோகபுரத்தில் அப்படி பண்றாரு பகவான். சச்சிவம் தூதம் சௌஹிருதாத சாரதியும். இன்னும் அதுக்கு மேல சுலபமான சாரத்திய வேலை பண்றான். சேரேட்டர், அதாவது சேரேட்டர்னா அதான் சாரதி, பார்த்த சாரதி. இதற்கான மீச வச்ச பெருமாள் பார்த்த சாரதி எம்பெருமாள். ஆனா ரொம்ப சீப்பஸ்ட் வேலை. ஆனா சந்தோஷமா செய்தான் பகவான். தன் பக்தனுக்காக சாரத்தியம் செய்யவும் பகவான் ஒத்துக்கொண்டான். ஏன்னா துரியோதனன் கேட்ட போது எனக்கு நாராயணன் வேணும், நாராயண படைகள் தான் வேணும்னு அவன் கேட்டான். ஆனா நீ மட்டும் என்ன கேட்ட? என் கிருஷ்ணன் தான் வேணும், எனக்கு படைகளே வேணாம், எனக்கு எதுவுமே வேணாம் கிருஷ்ணா, நீ மட்டும் என் கூட இருந்தா போதும் கிருஷ்ணா. எனக்கு வெற்றி வருதோ இல்லையோ, தோல்வி வருதோ இல்லையோ, நீ என் கூட இருந்தா போதும், நீ தான் எனக்கு வேணும் கிருஷ்ணா அப்படின்னு கேட்டான் இல்லையா? அந்த இதுக்காக நான் உனக்கு என்ன வேணா செய்வேன்டா. இந்த அன்புக்காக நான் என்ன வேணா செய்வேன். சாரத்தியம் தானே நான் பண்றேன். சாரத்தியம் பண்ணும்போது பகவான் கீழ்த்தட்டுல இருப்பான். அந்த ரதிகன் அந்த வில்லாளி வந்து மேல்தட்டுல இருப்பான். அப்போ அவன இப்ப பானம் எழுதி கொண்டே இருக்கும் போது இப்ப இந்த பக்கம் திருப்ப அந்த பக்கம் திருப்பினா எப்படின்னா காலில் தட்டுவாங்களாம். காலில் வந்து இப்படி 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 போ இப்படி போ அப்படின்னு சொல்லி நிற்க முடியாது. அந்த சமயத்துல அந்த சைகையினால கீழே காலில் வந்து என்னன்னா அந்த சாரத்தி மேல கால் படும். கால் பட்டு இப்படி போட்டு காலை இப்படி தட்டுவாங்க. தட்டின உடனே அவர் இந்த பக்கம் தேர ஓட்டணும். இப்படி இந்த பக்கம் போய் இந்த பக்கம் காலில் தட்டுவாங்க. அப்போ காலில் வந்து அந்த சாரத்தி மேல கால் படும். கால் பட்டு அப்படி திருப்பணும். இப்படி போ அப்படி போன்னு சொல்லணும். அது காலில் தான் அந்த சை காட்டுவோம். ஏன்னா கையில சண்டை போட்டு இருக்கும்போது அந்த சுத்திரம் சரியா சொல்ல முடியாது. எதிராளிக்கு தெரியக்கூடாது எப்படி திரும்புறேன் எப்படி பண்றேன்னு. அதனால வந்து அந்த சைகை மூலமா அந்த காலில் சீண்டி இப்படிப்போ அப்படிப்போன்னு சொல்லணுமா. அதெல்லாம் வந்து மகான்கள் சொல்லுவாங்க. அது மாதிரி வைஷ்ணவர்கள் கேள்விப்பட்டேன். அப்போ பகவான் மேல கால் போடும் இல்லையா அர்ஜுனன் காலு, அதை சந்தோஷமா ஏத்துனானா பகவான். பாருங்க, சௌஹிருதாத அவ்வளவு சௌலபியமா போயிட்டான் பகவான். சௌஹிருதாத சாரதியும் அப்படின்ற பதம் இருக்கு. அதனால அவ்வளவு சௌலபியமா பகவான் அவங்களுக்கு இடம் கொடுத்தானா பகவான். அவங்களுக்கு இட்ட வேலை செய்யக்கூடிய அவங்க காலில் தன் மேல் பறதுக்கு பகவான் அனுமதிச்சான். அர்ஜுனன் கால் பார்த்து நரநாராயண சொல்றாங்க 2 பேரும். நாடகம் தானே இதெல்லாம். சௌஹிருதாத சாரதியும். அதனால நீ வந்து சாரதி அவனை பார்த்து அவன் வந்து உங்களுக்கு தேரோற்றவன் நினைச்ச. அதே சமயத்துல அவனை தூது செல்லக்கூடியவன், இட்ட வேலை செய்யக்கூடியவன் அப்படிலாம் நீ நினைச்சிருக்கேன். மன்னிய நினைச்சிருக்கேன். அவன் அப்படிப்பட்டவன் இல்ல, சாட்சாத் ஆதி நாராயணன். அவனுக்கு வந்து என்னன்னா சர்வாத்மனஹ சமத்ருஷோ
சமதிருஷ்டி உடையவன், எல்லாருக்குள்ளும் ஆத்மாவா பிரகாசிக்கக்கூடியவன் அந்த பகவான் கிருஷ்ணன். அத்வயஸ் அனகங்கிற தேகே, அவனுக்கு அகங்காரன்றதே கிடையாதுடா. நான் ஏன் இந்த வேலையை செய்யணும்? தத்துவம் மதி வைஷமியம் நிரவத்தியஸ்க ந கொச்சித்து, இப்படிப்பட்ட வேலைகள் நான் செய்யக்கூடாது. இந்த விஷம புத்தின்றது மனுஷனுக்கு தான். இது இது என் கௌரவத்துக்கு இழுக்கான வேலை. இது நான் செய்ய மாட்டேன். இது கௌரவமான வேலை. ஏன் அசுரர்கள் சொல்ல நான் வாழை பிடிக்க மாட்டேன், தலைதான் பிடிப்பேன்னு சொல்ல அசுரர்கள்லாம் அமிர்தமாதம் கடையும் போது. அதான் விஷம புத்தி. அந்த விஷம புத்தி மனுஷனுக்கு தானே தவிர அசுரர்களுக்கு தானே தவிர பகவானுக்கு கிடையாது. அவனுக்கு அகங்காரமே கிடையாது. அனகங்கிறதே ஏன்னா சர்வாத்மனகா சமதிருஷ்டி உடையவன், எல்லாரையும் சமமா பாவிக்கிறவன். அதனால அவன் சமத்துவம் இந்த தாழ்வான வேலை உயர்ந்த வேலை அப்படின்றது பகவான் பார்க்காம எல்லா வேலைகளையும் பகவான் செய்வான். தூது செல்வான், அதே சமயத்தில் சாரத்தியம் பண்ணுவான். உங்களுடைய வீட்டுக்கு அவள் தர்ப்பானா இருந்து உங்க கூடாரத்தை ரட்சித்தான். நைட்டு முழுவதும் அப்படி தடி வச்சிருந்து காவல் காத்தான் பகவான். பாண்டவர்களை ரட்சித்தானான். இதெல்லாம் செய்வான் பகவான். அதனால அது உயர்ந்த வேலை தாழ்ந்த வேலை பகவான் பார்க்க மாட்டான். அந்த அகங்காரம் கிடையாது பகவானுக்கு. விஷம புத்தி கிடையாது. அது மட்டும் இல்லை, இன்னொரு விஷம புத்தியும் கிடையாது. இப்ப தான் பிறன்ற பேத புத்தியும் கிடையாது. இப்ப பாண்டவர் பக்கத்துல நான் சாதித்யம் பண்றதால பாண்டவர் பக்கம் தான் நான் வஸ்தி, துரியோதனாதிகள்லாம் எனக்கு எதிரிகள் அப்படின்றது பகவான் கிடையாது. அதுலயும் பகவான் சமத்துவம் முடியும், சமத்ருஷோ. ஏன்னா எதிர்கட்சியில சண்டை போட்டவன் தானே நானே. பீஷ்மாச்சாரியார் சொல்றாரு, நான் எதிர்கட்சி சண்டை போட்டவன் தானே, ஆனா எனக்கு அனுகிரகம் பண்றதுக்கு என்னை தேடி வந்திருக்கான். உன் பக்கத்துல தான் சண்டை போட்டான் யுதிஷ்டிரா, உன் பக்கத்துல தான் அந்த சண்டை போட்டான், உன் பக்கத்துல தான் சண்டை போட்டான். அவன் என்ன சண்டை போட்டான்? அவன் சாரத்தை தானே பண்ணான். ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு சொன்னான், ஆயுதம் எடுத்துட்டான். இந்த பீஷ்மாச்சாரியருடைய வாக்கு ஸ்வர்ணிகமும் அபகாயம் மத்பிரதிஜாமிருதம், என்னுடைய பிரதிஜை சத்தியமாகறதுக்காக ஆயுதமும் எடுத்தான் அந்த பகவான். அப்போ சண்டை போட்டான். சண்டை போடுறது தான் ஓடி வந்தான் சக்கராயம் தூக்கின்னு. அப்போ உங்க பக்கத்துல இருந்து சண்டை போட்டான். ஆனா எங்க பக்கத்துல பார்த்தா எல்லாருக்கும் மோட்சம். பார்த்து கொண்டே உயிரை விட்டவங்கலாம் மோட்சம். அவன் யார் பக்கத்துல இருக்கிறான்? வெளிப்புறமா பார்க்கறதுனா பாண்டவர் பக்கம் தான் இருக்கான் கிருஷ்ணன். ஆனா பக்தர்கள் அபக்தர்கள் என்ற பேதமே தவிர பகவானுக்கு. ஆனா எதிராள் கட்சியில சத்தவங்க எல்லாம் பகவானை பார்த்து உயிரை விட்டவங்களாம் மோட்சம் போயிட்டாங்களாம். பகவானுடைய பகவான் ஸ்வரூபம், பகவானை போல ரூபம் உடையவர்களாக சாரூபிய முக்தி அடைந்தாங்களாம். பீஷ்மர் இப்ப பின்னாடி சொல்ல போறாரு. அதனால பகவான் சமதிருஷ்டி உடையவன்டா. அதுக்கு ஒரு நிதர்சனம் பாக்குறியா? பஷ்ய, அதான் சொல்றேன், ததாப் ஏகாந்த பக்தேஷு பஷ்ய பூபா அனுகம்பிதம். எம்மால எவ்வளவு கருணடா அந்த கிருஷ்ணனுக்கு. பஷ்ய பாரு, அவன் சமதிருஷ்டியை பாரு. எதிர்கட்சி சண்டை போட்ட எனக்கு மோட்சம் அளிக்கிறதுக்கு பகவான் தேடி வந்திருக்கான் பாரு. இதை விட வேற என்னடா சமதிருஷ்டி வேணும்? அவனுடைய சமத்துவத்தை. அவன் எவ்வளவு கிருபாலுடா. அவன் பக்தன் அபக்தன்னு பார்ப்பானே தவிர வெளிப்புறமா எதிரிகளா நண்பர்களான்னு பார்க்க மாட்டான் பகவான். ஆனா உங்க பக்கத்துல இருந்து சண்டை போட்ட மாதிரி சண்டை போட்டான், உங்களுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி பண்ணான். ஆனா எதிர்கட்சியில பக்தன் இருந்தா அதனால விட்டுருவானா? அந்த பக்தனை தேடி வருவான் பகவான். இந்த தேடி வந்ததுக்கு அடையாளம் தான் பீஷ்மன் ஆகிய என்னை தேடி பகவான் வந்திருக்கான் பாரு. பஷ்ய பாரு, பஷ்ய பூபா அனுகம்பிதம், அவருடைய கருணையை பாடுறான். என்மே அசுஸ்தேஜதா சாக்ஷாத் கிருஷ்ணோ தர்சனமாகதா, என்னுடைய உயிரை விட போகிற இந்த பிராணனை பிரிக்க போகின்ற எனக்கு தர்சனம் கொடுக்கறதுக்காக சாக்ஷாத் இந்த ஊன கண்களால பார்க்கும்படி கிருஷ்ணனே இந்த தர்சனம் கொடுத்துருக்கான் பாடுறான். இதுதானே அவனுடைய கருணை. அதான் ஏகாந்த பக்தரிடத்துல அவனுள்ள கருணை, ஏகாந்த பக்தரிடத்துல அவனுக்குள்ள கருணையை பாரு. நான் தனியா அம்பு படுக்கல படுத்திருந்தேன், நான் என்ன பண்ண முடியும்? எழுந்து நடக்க முடியாது. வாழ்நாள் முழுவதும் விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்லியிருந்தாரு, பகவன் நாமங்களை கீர்த்தனை பண்ணியிருந்தார். வாச்சா என்னாம கீர்த்த என்ன பக்தியாவேஷ்ய மனோ யஸ்மின், பக்தினால மனம் கசிந்து கிருஷ்ணா நல்லா இருக்கும் பொழுதெல்லாம் உன் நாமங்களை சொல்லியிருந்தேன், உன் கோயில்களுக்கு தேடி தேடி ஓடி வந்தேன். இன்னைக்கு இட்ட கையா இட்ட காலா இருக்கும் பொழுது நீதான்டா கிருஷ்ணா என்னை தேடி வரணும், நான் என்னடா பண்ண முடியும் கிருஷ்ணா அப்படின்ட்டு புலம்புற. அடிக்கடி பயமா இருக்கு, இந்த மைக் வர அடிக்கடி ஆஃப் ஆயிடுமோன்ட்டு. அப்போ பீஷ்மாச்சாரியார் சொல்றார், அது மாதிரி இட்டகை இட்டகாலா இருக்கிறனே. அப்ப தனியா படுத்து நிற்கார் வினசனம்ன்ற இடத்துல. அந்த சமயத்துல அவர் யோசிச்சாராம், பகவானே எனக்கு தர்சனம் கொடுக்க என்ன தேடி வருவியா அப்படின்னு. உடனே பார்த்தா பேரங்களோட வந்துட்டாரு கிருஷ்ண பரமாத்மா. ரிஷிகளோட சாதுக்களுடைய தர்சனம் கட்சிச்சு, இப்போ பகவானி தர்சனம் கட்சிச்சு, தன் பேர குழந்தைகளையும் உறவினர்களோட பார்ப்பா எல்லாரையும் பார்த்தான். உறவினர் பார்த்துன்னு
உயிரை விடுறதுல ஒரு சந்தோஷம் இல்லையா? தன் பேரை வந்துட்டான், பேத்தி வந்துட்டான்னு தாத்தா கேட்பார் இல்லையா? அது மாதிரி வந்துட்டாங்க. இப்போ ரொம்ப சந்தோஷம் அவருக்கு. என்னன்னா எல்லாரோட வந்துட்டு உனக்கு பிடிச்சமான உறவினர்கள் பாண்டவர்களும் வந்துட்டாங்க, ரிஷிகளும் வந்துட்டாங்க, இப்போ நானும் வந்துட்டேன். இப்போ என்னன்னா நிம்மதியா நிஷ்கல பிரம்மத்துல கலந்துடலாம், பகவானத்துல ஐக்கியமாயிடலாம். சந்தோஷம். பகவான் மட்டும் வந்தாலே போதும்னு நினைச்சாரு, இவ்வளவு பேரோட அழைச்சிட்டு வந்துட்டாரு பகவான். அவரை குளிர்ச்சியா பண்றாரு பகவான். அதான் அவனுடைய கருணையம். பஷ்ய பூபா, பூமிபாலனம் பண்ணக்கூடிய சக்கரவர்த்தியே அவனுடைய கருணையை பாடலாம். அதாப்பியே அந்த பக்தேஷு பஷ்ய பூபா அனுகம்பிதம் என்மே அசுஸ்தேஜதா சாக்ஷாத் கிருஷ்ணோ தர்சனமாகதா. இந்த உலகம் எனக்கு தர்சனம் கொடுத்ததுக்கு நேரடியா வந்து தோன்றி இருக்கிறானே. ஏஷவை பகவான் சாக்ஷாத் ஆத்யோ நாராயண புமான் பக்தியாவேசிய மனோ யஸ்மின்னு பக்தியோடு மனசை பகவானத்தில் அர்ப்பணம் பண்ணி வாக்குனால வாகனம் நாம சொன்னா அவன் ஏன் வரமாட்டான்? நமக்கு கூட பகவான் வந்து காட்சி கொடுப்பான். பக்தியாவேசிய மனோ யஸ்மின்னு வாச்சா என்னாம கீர்த்தைன்னு வாக்குனால பகவான் நாமங்களை சொல்லி கொண்டிருந்தா பகவான் என்ன பண்ணுவான்? வந்து அவன் எல்லா கர்ம வினைகளிலிருந்தும் எல்லா ஆசைகளிலிருந்தும் அவனை விடுபட்டு அவன் பகவான் அடைஞ்சிடுவானான். முச்சதே காம கர்மபிகி பக்தியாவேசிய மனோ யஸ்மின் மாசா என்னாம கீர்த்திகன்னு தெஜன்னு கலேவரம் யோகி. இந்த உடம்பை விடுறவன் யோகியானவன். முச்சதே காம கர்மபிகி எல்லா கர்ம வினைகளிலும் எரிச்சு சாம்பலாக்கி, கர்ம வினைகள் தான் மறுபிறப்பு, கர்ம வினைகள்லாம் எரிச்சு சாம்பலாக்கிடுமா, அவனுடைய ஆசைகள்லாம் அழிஞ்சிடும். இப்போ நிறைவேறான ஆசைகள், ஒரு பிறவில வந்து நிறைவேறான ஆசைகள் நிறைவேறாத ஆசைகள் தான் நிறைய இருக்கும். நிறைய சங்கல்பம் பண்றோம். அந்த நிறைவேறாத ஆசைகளை நிறைவேற்றி கொள்வதற்கு தான் நம்மளுக்கு மறுபிறப்பு பகவான் கொடுக்குறான். அந்த ஆசைகளை இல்லாம பண்ணிட்டா மறுபிறப்பே கிடையாது, வைகுண்டம் தானே. அதெல்லாம் சொல்ற காம கர்மபிகி விமுச்சதே காம கர்மபிகி. இந்த ஆசைகள் இருந்து கர்ம வினைகள் இருந்து விடுபட்டுறான் அந்த யோகியானவன். அப்படி ஒரு இது சொல்றாரு. அப்பமா பகவான் பார்த்து சொல்றாரு, இப்ப வந்து இது வரைக்கும் யுதிஷ்டிரத்துல பார்த்து சொன்னாரா, உங்களுக்கு வந்த கஷ்டங்கள்லாம் வந்து காலத்தினால வந்தது, ஆனா காலமும் பகவானுடைய இச்சைப்படிதான் செயல்படுகிறது என்றெல்லாம் சொன்னாரா. இப்ப பகவானை பார்த்து பேசுறாரு பீஷ்மாச்சாரியார். ச தேவதேவோ பகவான் பிரதீட்சதாம் கலேவரம் யாவதிதம் ஹினோம் யகம் பிரசன்ன ஹாச அருணலோச்சனோல்லசன்ன முகாம் புஜ தியான பதச்சதுர்புஜ. தேவாதி தேவா, 33 தேவர்களுக்கும் அதிபதியே, பிரம்மாதி தேவர்களுக்கும் நாயகனே, சர்வ எல்லா தேவர்களுக்கும் அதிபதியாகிய தேவாதி தேவா அப்படின்றார் பகவான. பகவான் பிரதீட்சதாம், என் கண்களானது கண்ணீர் மறைக்குது, என் கண்கள் எங்கே சொருகின்ற போது என்னால சரியா பார்க்க முடியல. கிருஷ்ணா, உன்னுடைய கடாட்சத்தை எம்மல் பொழிந்து என்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் போக்கு கிருஷ்ணா. ஆனா இந்த ரூபத்துல வேணாம், அந்த 2 கைகள் உள்ள ரூபத்துல பார்த்தா ஒருவேளை கிருஷ்ணன் சாதாரணம் அப்படி மனுஷனோன்ற புத்தி கூட தோண்டிட்டோம். அதனால வைகுண்ட கோலத்துல எனக்கு காட்சி கொடு சங்க சக்கர கதாதாரியா அப்படின்ட்டு கேட்கிறாரு. ச தேவதேவோ பகவான் பிரதீட்சதாம் கலேவரம் யாவதிதம் ஹினோம் யகம் பிரசன்ன ஹாச அருணலோச்சன உல்லசன்ன முகாம்புஜ தியான பதச்சதுர்புஜா. என் தியானத்துக்கு ஆஸ்பதனாக நான் கண்ணை மூடனா உள்ள கிருஷ்ணன் பகவான் சங்க சக்கர கதாதாரியா தெரியணும். அப்படி வைகுண்ட கோலத்துல காட்சி கொடு அப்படின்ட்டு கேட்கிறாரு. சிரசுக்கு மேலே நவரத்ன கச்சிதமான ஸ்வர்ண கிரீடம், ஊர்த்வ குன்றம், கருணா கடாட்சம், கமனியமான காற்றம், காதல மகர குண்டலங்கள், குறுகிய கண்டம், திரண்ட தோள்கள், கழுத்துல கௌஸ்தப ரத்தம் டால் அடிக்கிறது, சுழ்சுழன கேசங்கள், 5 விதமான சந்தனங்களால் பூசப்பட்ட திருமேனி, கார்முகில் வண்ணம், நவரத்னம் பதிக்கப்பட்ட ஸ்வர்ண கிரீடம், காதல மகர குண்டலங்கள், கழுத்துல கௌஸ்தப ரத்தனம் டால் அடிக்கிறது, சங்கு போன்ற கழுத்தான், அந்த கழுத்துல கௌஸ்தப ரத்தனமா, சதுர்பூஜை சேவை, சங்கம், சக்கரம், கதை, பத்மம், மார்புல வந்து ஸ்ரீவத்சம் என்ற மறு, மகாலட்சுமி வாசம், திரண்ட தோள்கள், முத்துஹாரங்கள், வைஜெயந்தி மாலை, தோல் வளையங்கள், கங்கணங்கள், கை வளையங்கள், விரல்களில் மோதிரங்கள், 5 விதமான சந்தன பூசப்பட்ட திருமேனி, கார்முகில் வண்ணம், குறுகிய எடுப்பு, ரத்ன காஞ்சி, ஸ்வர்ண ஒட்டியானம், மஞ்சள் பட்டாடை, கால சலன சப்திக்கக்கூடிய திவ்ய அனுபுரங்கள், யோகித்தேயமான கங்கா உற்பத்தி ஸ்தானமாகிய அப்படிப்பட்ட திருவடிகள், யோகிகளால் தியானம் பண்ணக்கூடிய திருவடிகளாம், சர்வ சம்பத்தும் அள்ளித்தரக்கூடிய திருவடிகளாம், சர்வ சர்வ பிரதானமான, அது முக்தானுபாவியமான முக்தி அடையக்கூடியவர்கள்லாம் தியானம் பண்ணக்கூடிய அந்த திருவடிகளாம், மகாலட்சுமியால் வருடுகின்ற திருவடிகளாம் அது.
அப்படிப்பட்ட திருவடிகளை தியானம் பண்ணமா நீண்ட காலம். அந்த திருவடியில் உள்ள நகங்கள்லாம் அப்படியே டால் அடிக்க, அந்த நகத்துடைய காந்தி டால் அடிக்கிறது தான் நமக்கு இருதயத்துடைய அந்த காலத்தை போக்கக்கூடிய வெளிச்சமாகுது. அந்த திருவடி கமலங்கள் அந்த நகத்துடைய காந்தியை தியானம் பண்ணமா. அந்த திருவடியில உள்ளங்காலில் சங்கு ரேகை, சக்கர ரேகை, அங்குச ரேகை, அம்புஜ ரேகை, துவஜ ரேகை போன்ற ரேகைகள் கொண்டதான் அந்த திருவடிகளை தியானம் பண்ணமா. அப்படியேப்பட்ட பகவானுடைய சொரூபம் எனக்கு சதுர்புஜக அந்த தியானத்துல என்னுடைய அந்த சதுர்புஜ சேவையோடு பகவான் எனக்கு காட்சியளிக்க வேண்டும் என்று கேட்கிறார். அப்படியே பகவான் ததாஸ்துன்ட்டு பகவான் சங்க சக்கர கதாதாரியா பகவான் காட்சியளிக்கின்றார். அந்த அங்க இருக்கிற எல்லாரும் பார்த்தாங்களாம், ரிஷிகள்லாம், தேவ ரிஷி, பிரம்ம ரிஷி, ராஜ ரிஷிகள் எல்லாரும் பார்த்தாங்களாம். வசிஷ்டர், இந்திர பிரமுதர், குத்சமதர், கக்ஷிவான், கௌதமர், அத்ரி மகரிஷி, விஸ்வாமுத்திரர், வியாசாச்சாரியார், சுகாச்சாரியார் எல்லாரும் பார்த்தாங்க. பிரம்ம ரிஷி, தேவரிஷி, ராஜரிஷிகள் எல்லாரும் பார்த்தாங்க. அந்த சங்க சக்கர காத்தாதையா பகவான் வைகுண்ட கோலத்துல காட்சியளிக்கின்றான். பீஷ்மருக்கு மட்டும் இல்லை, அங்க எல்லாரும் பார்த்தாங்க, தேவரெல்லாம் பார்த்தாங்க. அப்படி தேவதேவ பகவான் பிரதீட்சதாம் கலேவரம் யாவதிதம் ஹினோம் யஹ்னுயஹம் பிரசன்ன ஆசா அருணலோச்சனோ லசன்ன முகாம்புஜ தியான பதச்சதுர்புஜ. அவருக்கு யுதிஷ்டர ததாகர்ணிய சயானம் சரபஞ்சரே அப்ருச்சத்து விபிதான் தர்மான்னு ரிஷினம் சாணு சொல்வதாமே. அப்ப யுதிஷ்டர் பலவிதமான தர்மங்களை கேட்கிறார். அங்க பலவித தர்மங்களை சொல்றார். ரிஷிகள்லாம் கேட்டுக்கொண்டிருக்க அங்க பல விதமான தர்மங்கள்லாம் இவர் கேள்வி கேட்க அவர் பதிலாக சொல்றார். ஏதாவது கேள்வி கேட்டாலும் பதில் சொல்ல முடியும். அப்போ ஒரு கேள்வி கேட்ட பதில் சொல்றதுக்கு உடம்புல ஆயுதங்கள் பொக்கப்பட்டு, உடம்புல ஆயுதங்கள்லாம் அப்படியே தச்சிருக்கு, அந்த வேதனை வலி அப்படியே ரத்தம் ஒழுகிட்டு இருக்கு. இப்போ அது எப்படி சொல்ல முடியும்னா, இந்த சங்கு சக்கர கதாதாரியா காட்சியளிக்க சொன்னார் இல்லையா, வைகுண்ட கோலத்தில் காட்சியளினா அதை தியானம் பண்ணாராம். அதான் சதுர்புஜ தியான பத சதுர்புஜ. தியானத்துக்கு ஆஸ்பதனா பகவான் சங்கச்சக்கர வைகுண்ட கோலத்துல தரிசனம் பண்ண உடனே பகவானுடைய கடாட்சத்தினால அவருடைய வலிகள்லாம் நீக்கப்பட்டதாம். விசுத்தையா தாரணையா ஹதாசுப ஸ்ததிக்ஷ யைவாசு கதாயுதவ்யதா நிவத்த சர்வேந்திரிய வித்விப்ரமஸ் துஷ்டாபஜன்யம் விசுதத்து ஜனார்த்தனம். ஜனார்த்தனத்துல மனசு பதிய வச்சதுனால அந்த கதா ஆயுதவ்யதா, அந்த ஆயுதத்தினுடைய விதை, அந்த வலிகளானது போக்கப்பட்டதான். கதை ஆனா போக்கப்பட்டது. அந்த பகவானுடைய சுத்தமான ரூபத்துல தியானம் பண்ண உடனே விசுத்தையா தாரணையா, அதான் அசுபங்கள்லாம் நீக்கப்பட்டதான். அதாவது அந்த வழிகள்லாம் நீக்கப்பட்டதான். மனசு பரிசுத்தமாயிடுச்சான். விசுத்தையா தாரணையா ஹதாசுப ததிக்ஷையை வாசு கதாயுதவ்யதா. அந்த ஆயுதங்களுடைய அந்த வழிகள்லாம் போக்கப்பட்டது. சர்வேந்திரிய விற்பி நிவர்த்த சர்வேந்திரிய விற்பி விப்ரமஸ் துஷ்டாவஜன்யம் விசுதத் ஜனார்த்தனம். இந்திரியங்கள் ஒடுங்க மனம் ஒருமப்பட்டு அந்த ரூபத்தை பகவானை தியானம் பண்றாரு. அவருக்கு தர்மபுத்திற்கு தர்மம் சொன்னா தேவலன்னு சொன்னோடனே பல விதமான தர்மங்கள் சொன்னாராம். ராஜ தர்மம், மோட்ச தர்மம், தான தர்மங்கள், ஸ்திரீ தர்மங்கள், பொது தர்மங்கள், பாகவத தர்மங்கள், மோட்ச தர்மம் போன்ற பலவிதமான தர்மங்களை சொல்றாரு. வர்ணாசிரம தர்மங்கள்லாம் சொல்றாரு. பிராமண தர்மம், சத்திரிய தர்மம், வைசிய தர்மம், சூத்திர தர்மம், பிரம்மச்சரிய தர்மம், கிரகஸ்தாசிரம தர்மம், வானப்பிரஸ்த தர்மம், சன்னியாச தர்மம் போன்ற பலவித தர்மங்கள். அதுல உதாரணங்கள் சொல்லக்கூடிய ஆக்கியானங்கள், கதைகள்லாம் சுருக்கமா சொல்ல வேண்டியது சுருக்கமா, விஸ்தாரமா சொல்ல வேண்டியது விஸ்தாரமா, இப்படி பல தர்மங்கள். அதாவது சாந்தி பருவா, அனுசாசனிக பருவா. சாந்தி பருவா தான் மகாபாரதத்திலேயே, மகாபாரத இந்த விரக்ஷத்துக்கு பழமா. அவ்வளோ தர்மங்கள் சொல்லியிருக்கார் சாந்தி பருவம். அனுசாசனிக பருவால் தான் விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்றார். அவருக்கு எல்லா தர்மங்களும் சொல்லி முடிச்ச உடனே யுதிஷ்டர் கேட்கிறார், கோ தர்ம சர்வ தர்மானாம் பவத பரமோமதா கிம் ஜபன் முச்சதே ஜந்து சர்வ ஜென்ம சம்சார பந்தனாத்து. கிம் ஜபன் முச்சதே ஜந்து ஜென்ம சம்சார பந்தனாத்து. இந்த சம்சார பந்தத்தை போகிறதுக்கு எல்லா தர்மங்களோட சிறந்த தர்மம் எதுன்னு கேட்கிறாரு யுதிஷ்டர். அப்போ ஜெகத் பிரபும் தேவதேவம் அனந்தம் புருஷோத்தமம் ஸ்துவன் நாம சகஸ்ரேன புருஷ சததோத்திதா அப்படின்னு. இந்த ஜெகத் பிரபுவாகிய இந்த தேவதேவனாகிய தேவதேவன் சொல்றது, அந்த தேவதேவனாகிய கிருஷ்ண பரமாத்மாவே ஆயிரக்கணக்கான இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமங்களை அர்ச்சனை பண்றது தான் எல்லா தர்மங்களை விட சிறந்தது. புருஷம் சததோத்திதா அப்படின்னு சொல்றாரு. தமே வச்சா அச்சையின் நித்தியம் பக்தியா புருஷம் அவ்வியம் அப்படின்னு சொல்றாரு. பக்தியோட இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமத்தினால பகவானுக்கு அர்ச்சனை பண்றது தான் சிறந்தது அப்படின்றார். அப்படின்னு எல்லா தர்மமும் சொல்லி முடிச்ச உடனே அப்போ விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை நல்லா கிரகித்து கொண்டார்கள் ரிஷிகள்லாம். மற்ற சாந்தி பருவான சாசனை பருவானெலாம் கிரகிச்சாங்களே இல்லையோ,
ஆனா விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை நல்லா கிரகிச்சு கொண்டாடலாம் அந்த ரிஷிகள்லாம். குஹ்ய கிருஷ்ணம் தத் குஹ்ய நாமபிகி அப்படின்னு இருக்கு பதம் அந்த ரிஷிகள்லாம். துஷ்டுபுர் முனியோ ஹிருஷ்டாக கிருஷ்ணம் தத் குஹ்ய நாமபிகி. ரொம்ப சந்தோஷத்தோட அந்த கிருஷ்ண ஹிருதயாக சுவாசமா பிரயோப்புனக அப்படின்ட்டு வருது. ரதஸ்தே கிருஷ்ண ஹிருதயாக சுவாசமா பிரயோப்புனக. அந்த கிருஷ்ண ஹிருதயத்தோட போனாங்களாம் தங்க ஆசிரமங்களுக்கு. அப்படி இவர் வந்து பல தர்மங்கள் சொன்னார். அதுல கடைசியில விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை சொன்னார். அந்த ரிஷிகள் எல்லாமே கிரகித்து கொண்டார்கள். நம்ம எல்லாம் கிரகித்து கொள்ள வேண்டும். கண்டிப்பா விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை பாராயணம் பண்ணணும். அதுக்கு பிறகு அவரால் எல்லா தர்மங்களையும் கேட்டு முடிச்ச உடனே இனிமேல் அவருக்கு வந்து என்னன்னா தர்மம் பிரபதஸ்திய ச காலக பிரத்யுபஸ்திதா யோகின சந்த மிருத்யோர் வாஞ்சிஸ்து உத்தராயண காலமானது வந்துதான். பிரத்யுபஸ்திதா இவர் வந்து உத்தராயணத்தை எதிர்பார்க்கல, பகவானை தான் எதிர்பார்த்தாரு. உத்தராயண காலம் இவரை தேடி வந்துதான். இவர் இந்த தேக நிர்யாண காலம் வந்த போது உத்தராயண காலம் தேடி வந்துதான். உத்தராயண காலத்துல போனா ரொம்ப விசேஷம்னு சொல்லுவாங்க. ஆனா உத்தராயண காலம்னா உத்தராயண காலத்தினால விசேஷம் இல்லை. உத்தராயண காலத்தினுடைய தேவதைகள் அவர்ல மோட்சத்துக்கு அழைச்சும் போகுமா. அப்போ உத்தராயணம் தட்சிணாயன காலத்துல போனா மோட்சம் கிடையாது, அப்படி கிடையாது. காலம் என்ன இருக்கு, காலம் முக்கியம் இல்லை, பக்தி தான் முக்கியம், அந்த ஞானம் தான் முக்கியம். அந்த ஞான பக்குவம் இருந்தா எந்த காலத்திலையும் மோட்சம் அடைய முடியும். அதனால இவர் ஆனா அதுவும் உத்தராயண காலம் நல்ல காலம் வந்து சேர்ந்திருக்கான். உத்தராயண காலம் இவர் எதிர்பார்த்தல, உத்தராயண காலம் வந்து சேர்ந்துதான். கால பிரத்யுபஸ்திதா தர்மம் தர்மத்தை சொல்லிக்கொண்டே இருக்கும் போது அந்த உத்தராயண காலம் கரெக்டா வந்து சேர்ந்துதான். தர்மம் பிரபதஸ்திய ச காலக பிரத்யுபஸ்திதா யோகின சந்த மிருத்யோர் வாஞ்சஸ்து உத்தராயணக. வாஞ்சஸ்து உத்தராயணன் பதம் இருக்கு அப்படின்னா இந்த உத்தராயண காலத்தை எதிர்பார்க்கல. உத்தர கர்ப்பத்துக்குள்ள பரிசுத்தை காப்பாத்துறதுக்கு எந்த கர்ப்பத்துக்குள்ள பிரவேசமானவனோ சயனமானவனோ 10 மாசம் அந்த பரிசுத்து கூட வாசம் பண்ணானோ அந்த உத்தரை கர்ப்பத்துக்குள்ள சயனம் பண்ணி கொண்டிருந்த அந்த கிருஷ்ணனை எதிர்பார்த்துருந்தாரான். அவனை எதிர்பார்த்துருந்தாரான். அந்த கிருஷ்ணன் நேர்ல வந்துட்டானா. இப்போ வாஞ்சஸ்து உத்தராயணக உத்தர கர்ப்பத்துல சயனம் பண்ண அந்த கிருஷ்ணனை எதிர்பார்த்திருந்தார். அந்த வாஞ்சை இப்ப நிறைவேறி போச்சு. ஸ்வச்சந்த மிருத்யு அது வரைக்கும் உயிரை கையில பிடிச்சிருந்தாராம். சந்தன மகாராஜா அப்படிப்பட்ட ஒரு வரம் கொடுத்திருக்கார். சந்தன மகாராஜா எதனால் வரம் கொடுத்தார் அப்படின்னா, அவர் ஆசைப்பட்ட சத்தியவதி மணந்து கொள்வதற்காக புள்ள வந்து கல்யாணம் பண்ணிக்கூடாது அப்படின்ட்டு கேட்டாங்க. எனக்கு பிறகு போற புள்ளதான் ராஜ்யத்தை ஆளணும் அப்படின்ட்டு அந்த செம்படவன் கேட்டிருந்தான், அந்த சத்தியவதியினுடைய அப்பா. அப்புறமா தான் பீஷ்மாச்சாரியர் என்ன சொல்ல, சரி நான் கல்யாணம் பண்ணினா தானே என் எனக்கு பிறகுற குழந்தை வந்து ராஜ்யத்தை ஆளும், இல்லைன்னா நான் ராஜ்யத்தை ஆளும்னு பயம் இருக்கும், கவலைப்படாத, உன்னுடைய பெண்ணாகிய உன் பெண் வயிற்றுல பிறகுற குழந்தை தான் ராஜ்யத்தை ஆளும், கவலைப்படாத அப்படின்னு சொல்லி எங்க அப்பாவுக்கு உன்னுடைய பெண்ணை கொடு அப்படின்னு சொல்லி பீஷ்மாச்சாரியார் அந்த சத்தியவதியை கொண்டு போய் சந்திர மகாராஜா கல்யாணம் பண்ணி கொடுத்தார். அதனால சந்திர மகாராஜா பார்த்தார், இப்படியாப்பட்ட சபதம் எத்தலையே, நீ நித்திய பிரம்மச்சாரியா இருக்கிற சபதம் எத்தட்டியே, இப்படி செய்யலாமா நீ, ஆனா உனக்கு நான் வரம் கொடுத்தேன், வரம் கொடுக்குறேன்னு சொல்லி சந்திர மகாராஜா, நீயா நினைச்சாதான் உனக்கு மரணம் ஏற்படுமே தவிர உனக்கு யமன் கூட உனக்கு கிட்ட வரமாட்டான், அகாலத்துல உனக்கு மரணம் ஏற்படாது, நீயா நினைச்சாதான் மரணம், ஸ்வச்சந்த மிருத்யு, அப்ப நீயா நினைச்சாதான் மரணம் அப்படின்னு சந்திர மகாராஜா வரம் கொடுத்திருக்காரு. அந்த வரத்தினால இவர் நினைச்ச போது மரணம் அடையலாம். அதனால கிருஷ்ணன் வந்ததை வரவை எதிர்பார்த்திருந்தார், வந்துட்டார். இப்ப அவருடைய தேகத்தை விட போறார். ததோபசம் பிருத்திய கிர சகஸ்ரநீர் விமுக்த சங்கம் மன ஆதி பூருஷே. அதாவது என்ன பாருங்க, எப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் பாருங்க அவருக்கு. கிருஷ்ணே லசத் பீதபடே சதுர்புஜே புரஸ்திதே அமிலிதத்திற்கு வியதாரயத்து ததோபசம்ஹிருத்திய கிர சகஸ்ரணிகி. அப்படிப்பட்ட ஆயிரக்கணக்கான சேனைகளை ரட்சித்த அப்படிப்பட்ட மகாரதர் பீஷ்மாச்சாரியார் அவர் தன் பேச்சை நிறுத்தி கொண்டு பகவானிடத்துல மனசை ஒருமுகப்படுத்தினார். கிருஷ்ணே லசத் பீதபடே சதுர்புஜே, சதுர்புஜ சேவையோட பகவான் வைகுண்ட கோணத்துல காட்சியளிக்கிற அந்த கிருஷ்ணத்துல மனசை செலுத்தினார். பீதபடே சதுர்புஜே புரஸ்திதே, தனக்கு முன்னாடி நிற்கிற அந்த கிருஷ்ணத்துல நிமிட இமைக்காத கண்களோட பார்த்து கொண்டிருக்கிறார். நிமிடத்திற்கு அவிது, அப்படி கண்ணை முன்னா இருதயத்துல பகவான் தெரியுறான், வெளியில திறந்தா கண்ணை திறந்தா வெளியில பகவான் தெரியுறான். நிமிடத்திற்கு வியதாரயத்து அப்படி தாரணம் பண்ணார்.
विशुद्धया धारणया हदा सुपस्तदीक्षयैवासु गदा युधव्यतः निवृत्त सर्वेन्द्रिय वृत्ति विप्रमस्तमस् निवृत्त सर्वेन्द्रिय वृत्ति विप्रमस् दुष्टावजन्यम विसदत्त जनार्दनम அவ பகவானத்துல மனசு ஒருமுகப்படுத்தி பகவான ஸ்தோத்திரம் பண்றார். பீஷ்மஸ்தம்பம் ரொம்ப பிரசித்தம் இதில் மகாபாரதத்துல. அது இங்க 11 ஸ்லோகங்கள் இங்க பாகவத்துல இங்க சொல்லப்படுகிறது. பீஷ்மஸ்தம்பம் பீஷ்மஸ்துதி ரொம்ப விசேஷம். श्री भीष्म उवाच इति मतिरूप कल्पिता वितृष्णा भगवती सात्वत पुंगवे विपुम्नि स्वसुखम उपगते क्वचित विकर्तुम प्रकृतिम उपेयुषि यद्भव प्रवाहः. ஃபர்ஸ்ட் அப்படியே அந்த ஸ்துதியை ஃபர்ஸ்ட் படிச்சிருப்போம். அது ஏன்னா உபன்யாசம் பூரா கேட்கறதுக்கு டைம் இல்லாதவங்க டக்குன்னு பாதிலே நிறுத்திடுவாங்க. அதனால அந்த ஸ்துதி மொத்தம் கேட்டுறப்போ அந்த ஸ்துதி மொத்தம் கேட்குற பாக்கியம் கிடச்சிட்டோம். ஏன்னா ஸ்துதி மொத்தம் நம்ம ஒரு ஸ்தோத்திரம் பண்ணிட்டோம்னா வச்சுக்கோங்க, ஒரு ஆவர்த்தி பண்ணிட்டோம் வச்சுக்கோங்க, அது கேட்ட புண்ணியம் நம்மளுக்கு கிடைக்கும். அதனால அந்த ஸ்துதி ஃபுல்லா ஒரு ஆவர்த்தி பண்ணிடலாம், அப்புறமா விளக்கம் சொல்லலாம். இது மதிரூப கல்பிதா வித்ருஷ்ணா பகவதி சாத்வத பொங்கவே விபும்னி ஸ்வசுகம் உபகதே क्वचित् விகத்தும் பிரகிருதிம் உபேயுஷி யத்பவ பிரவாஹ திரிபுவன கமனம் தமாலவர்ணம் ரவிகர கௌரவராம்பரம் ததானி பபுர் அழககுலா விரதானனாப்ஜம் விஜய சகே ரதிரஸ்துமே அனவத்யாம் युधि दुरगरजो विदम्र विश्व कचलित समवाग्य अलंकृतासे मम निशित शरीर विभित्यमान त्वचिबलसत् कवचे अस्त कृष्ण आत्मा सपदि सगिवचो निशम्य निज परयोर पलयोर रथम निवेश्य स्थितवती पर सैनिकाय रक्षणा हृदवती पात्र सगे रतिर्ममास्तु. सपदि सगिवचो निशम्य निज परयोर पलयोर रथम निवेश्य स्थितवती पर सैनिकाय रक्षणा हृदवती पात्र सगे रतिर्ममास्तु. सीध विशिक हदोक्षर स्व व्यवहित प्रदना मुखम निरीक्ष्य स्वजन वदात् विमुखस्य दोष बुद्ध्या कुमुदिम आहरत आत्मविद्यया यश्चरणरतिः परमस्य दस्य मे अस्तु. यश्चरणरतिः परमस्य दस्य मे अस्तु. பொறுமையா சொன்னாதான் கிளீனா இருக்கும். व्यवहित प्रदना मुखम निरीक्ष्य स्वजन वदात् विमुखस्य दोष बुद्ध्या कुमुदिम आहरत आत्मविद्यया यश्चरणरतिः परमस्य दस्य मे अस्तु. स्वनिगमम अपहाय मत्प्रतिज्ञां वृदम अधिगतम அது ஃபாஸ்டா வந்தது. स्वनिगमम अपहाय मत्प्रतिज्ञां वृदम अधिगतम अपप्लुतो रथस्थः ततद चरणोप्यया चलद्गुः हरिरिव हन्त विभुं गतोत्तरीयः सिद विशिक हदो शतच परिप्लुत आददायुनमे प्रसवम अभिससार मत्पदार्थं स भगवान गतिर्मुहुन्तः. शीत विशिक हदो शतज शीत विशिक हदो शतज शीत विशिक हदो विशीर्ण दंशः शीत विशिक हदो विशीर्ण दंशः शतज परिप्लुत आददायुनमे प्रसवम अभिससार मत्पदार्थं स भवति मे भगवान गतिर्मुहुन्तः. विजयरथ कुटुंब आतदोत्रे तद हयरस्मिने तत्सये क्षणीये भगवती रतिरस्तु मे मुमुक्षोः यमिह निरीक्ष्य हदा गताः स्वरूपं ललित गति विलास वल्गुहास प्रणय निरीक्षण कल्पितो रुमाणः कृतमन कृतवत्य उन्मदान्तः प्रकृति महन् गिल यस्य गोपवत्वः मुनिगण नृप संकुले अंध सदसि युधिष्ठिर राजसूय येषाम् अर्कणम् उपवेद ईक्षणीय मम दृशिकोचर येष आविरात्मा. मुनिगण नृपवद्य संकुले अंध सदसि युधिष्ठिर राजसूय येषाम् अर्कणम् उपवेद ईक्षणीय मम दृशिकोशर येष आविरात्मा. तमिमम् अहम् अजं शरीरभाजं हृदि दृष्टितम् आत्मकल्पितानं प्रतिदिशमिव नैगदार्कमेकं समधिगतो अस्मि विदूतभेदमोहः. 11 ஸ்லோகம் பீஷ்மஸ்துதி. ஒன்றும் இல்லை, அது பகவான் கருணை கட்டணும்னா அதெல்லாம் உள்ளே வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. அதே மாதிரி 28 ஸ்லோகமோ 26 ஸ்லோகமோ குந்தி ஸ்துதி எல்லாம் நம்ம படிச்சிடணும், நல்லது. இப்போ நம்ம டைம் இல்லை, நாம் இன்னும் ஏமாத்திரம் நினைக்காதீங்க. இந்த பீஷ்மஸ்துதி காதில் கேட்டாலே புண்ணியம். இதுக்கு விளக்கம்லாம் நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஏன்னா நிறைய பேர் 1 மணி நேரம்லாம் 2 மணி நேரம்லாம் கேட்பாங்களான்னு தெரில. அதனால் கொஞ்சம் சுருக்கமாக முடிக்கிறது நல்லது. ஏன்னா இப்போ ஆரம்பித்தா பீஷ்மஸ்துதி ஃபுல்லாக சொல்லி ஆகணும். அதனால் பீஷ்மஸ்துதி மட்டும் நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். இல்லை 1.5 மணி நேரம் ஆகும். ஏன்னா இப்போ 49 நிமிஷம் ஆகுது, அதான் பார்க்குறேன்.
इति मध्ये उपकल्पिता वितृष्णा भगवती सात्पदपुङ्गवे विभुम्ने स्वसुखम् उपगते क्वचित् विहर्तुம் பிரகிருதிம் உபேஷி யத்பவ பிரவாக. அது விளக்கமாக சொன்னால் தான் நல்லாயிருக்கும். ஆனால் இதோட கொஞ்சம் பூர்த்தி பண்ணிக்கிறேன். அடுத்த பகுதியில் டைரெக்டாக பீஷ்ம சுத்தி விளக்கம் பார்த்துடலாம். அப்புறமா நம்ம மேலே உள்ள விஷயங்களை பார்க்கலாம். ராம ராம சீதாபதி ராம 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 ஸ்ரீமத் பாகவத பகவான் கி ஜெய். சகல சாது மல்லி கி ஜெய். ராம 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 ராம.